ஆள விடுறா சாமின்னு திருச்சி பஸ் இது ஏர்போர்ட்ல ஏறினவர் பனையூருக்கு 3/4 மணி நேரத்துல சென்னைக்கு வந்து படுத்து தூங்கிட்டாரு. இவர் வந்து கதாநாயகனா, உடனே பதறி போய் கரூரில் சொந்த ஊரான ஊர்ல இப்படி நடந்துருச்சேன்னு பதறி போய் செந்தில் பாலாஜியும், கல்வி அமைச்சரும் வந்து பதறி அழுதா, மன்னிக்கிறீங்களா? கரெக்ட்டா வந்துட்டீங்க. நீங்க தானே கொலை பண்ணீங்க 41 பேரையும். அப்படின்னு பரப்பிக்கிட்டு இன்னும் அந்த வீண் வதந்திய பரப்பிக்கிட்டு இருக்காரு. சரி, இதுதான் உண்மை என்றால், இந்த உண்மைய ஏன் நீங்க கோர்ட்ல சொல்லல? ஹைகோர்ட்லயும், சுப்ரீம் கோர்ட்லயும் ஏன் இவங்க இந்த உண்மைய சொல்லல? அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? திமுகவோ, செந்தில் பாலாஜியோ எந்த தப்பும் செய்யல சார். எங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் இந்த பொறுப்பு இல்லாம நடந்து 41 பேர் சாவுக்கு நெஜிலன்ஸ் இவனுடைய அலட்சியத்தால தான் உயிர் போயிருக்குன்னு இவங்க பதிவு செஞ்சுட்டு புசியானதும் ஆதவர்ஜனாவும் தப்பிச்சு போயிட்டாங்க. புசியானது எங்க நம்ம போலீஸ் கைது செஞ்சிருமோன்னு கடலுக்குள்ள பதுக்கிட்டாரு. ஆதவர்ஜனா டெல்லிக்கு ஓடி போய் உத்தரகாண்ட போய் பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு ஓடினாரு. இவர்கள் தான் தொட்டுப்பார். எங்க தலைவனை தொட்டுப்பார். யாரு? 30 நாள் தலைமறைவாக இருந்தவர்கள். ஒரு சாதாரண ஒரு எஃப்ஐஆர் கூட சந்திக்க பயந்துகிட்டு டெல்லிக்கும் உத்தரகாண்டுக்கும் கடலுக்குள்ளேயும் பதுங்கிய இவர்கள் தான் இப்போது சொல்கிறார்கள், விஜய தொட்டுப்பார், என் தலைவரை தொட்டுப்பார், என் மாணவர்களை என் தம்பிகளை தொட்டீங்கன்னா உன் தம்பிகளை தான் கொண்டுட்டீங்க. 41 பேர் உயிர் போயிருச்சு. மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் ஆயாச்சு. இன்னைக்கு வரையும் விஜய் கைதாகல, எஃப்ஐஆர் இல்ல, யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கீங்க. கரெக்டா டெல்லிக்கு கேஸ் போன உடனே தைரியமா வெளியே வந்து தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு.